டெமோ கார்ஸ் இதை வாங்கலாமா வேண்டாமா, கூடவே ஒவ்வொரு பிராண்டோட ரீசேல் வேல்யூ லாங் டேர்ம்ல எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வி பொதுவா கார் வாங்குற ஒரு காமன் மேனுக்கு இருக்கத்தான் செய்யுது. இதைத்தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் ரீசெண்டா கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ மூலமா ஒரு டெமோ கார் வாங்குவது எந்த விதத்தில் நமக்கு பாசிட்டிவா அமையும், எந்த விதத்தில் அது நெகட்டிவா போக வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, கூடவே ஒவ்வொரு பிராண்டோட ரீசேல் வேல்யூவை இன்டெப்தா அனலைஸ் பண்ணி ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சரான ஃப்ளீட் ட்ராக் பிராண்டுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். நீங்க ஒரு டேஷ் கேம் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல 4G கனெக்டிவிட்டி அண்ட் 4K ரெசல்யூஷனோட நைட் விஷனும் பிரமாதமாக கிடைக்கக்கூடிய ஒரு டேஷ் கேம் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃப்ளீட் ட்ராக் பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். நம்ம பர்சனலாக ஒரு 4 months யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா தான் இருக்கு. நீங்கள் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் அவுட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட் ரீசெண்டாக புது கார் வாங்கலாம்னு ஷோரூம் போனப்போ ஒரு ஷாக்கிங்கான டீலை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பிராண்ட் நியூ காரோட பிரைஸ்ல இருந்து 3 லட்சம் ரெடியூஸ் பண்ணி லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் ஓடின ஒரு டெமோ கார் அவைலபிளா இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. உடனே என் ஃப்ரெண்டும் எனக்கு கால் பண்ணி, மச்சான் இது எப்படிடா வாங்கலாமா நம்பி, டெமோ காஸ்லாம் ரியாலிட்டியில என்ன கதை அப்படின்னு கேட்டான். பிராக்டிக்கலா டெமோ காஸ்னா ஒன்றும் இல்லைங்க, டெஸ்ட் டிரைவ்காக பயன்படுத்திய வாகனம் தான். இன்னொன்று டிஸ்பிளே காசும் சேலுக்கு வரும். அது ஷோரூம்ல பல மாதங்களா டிஸ்பிளேல நிப்பாட்டி வாக்கின்ல வர கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதை பயன்படுத்தி இருப்பாங்க. டெமோ காஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 20,000 to 30,000 தான் மேக்ஸிமமே ஓடோல கிளாக்கின் ஆகிருக்கும். இதை வாங்குறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா, முதல் விஷயம் டிஸ்கவுண்ட்ஸ்ங்க. கண்டிப்பா 2 to 3 லட்சம் வரைக்கும் விலையை குறைச்சி தருவாங்க. ரெண்டாவது, மேக்ஸிமம் அது பர்சனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது. ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனராக இருப்பீங்க. டாப் வேரியண்ட்ல தான் டெமோ கார்ஸ் இருப்பதால நமக்கு பெட்டரான ஃபீச்சர்ஸ் பேக்டு கார் ஒரு நல்ல பிரைசிங்ல இங்க கிடைக்குது. சம்டைம்ஸ் ஆக்சசரிஸ், டெஃப்லான், செராமிக் கோட்டிங்லாம் கூட பிராண்ட்ஸ் பண்ணி தராங்க. இதுல நெகட்டிவ் சைடுன்னு பார்க்குறப்போ மல்டிபிள் டிரைவ் பட்டன்ஸ்ல கார் ஓடி இருக்கும். கஸ்டமர் டெஸ்ட் ட்ரைவ் செய்கிறப்போ வேகமாக அழுத்தியும் ஓட்டியிருப்பாங்க, குழி மேடு குண்டெல்லாம் வேகமாக விட்டுவும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா சஸ்பென்ஷன், டிரைவிங் டைனாமிக்ஸ் இதெல்லாம் செக் பண்ண பல கஸ்டமர்ஸ் இன்னைக்கு வண்டியை விரட்டி ஓட்டுவது இயல்பாக தான் இருக்கு. கிளச் வியர் அண்ட் டயர், பெயிண்ட் ஸ்கிராச், தென் டென்ஸ், டயர் டேமேஜ், இது எல்லாமே கண்டிப்பா இங்க டெமோ காஸ்ட்ல நீங்க சுலபமா பார்க்க முடியும். ஸ்டாக் கார்ஸை காட்டிலும் இங்க வாரண்டி பீரியட் தென் ரீசேல் வேல்யூவும் கம்மி. இதுதான் ஒரு டெமோ காஸ் வாங்குறப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஸ்பெக்ட்ஸுங்க. சப்போஸ் நீங்க டிஸ்பிளே கார்ஸ் விரும்புறீங்க, டிஸ்பிளே கார்ஸ் அவைலபிளா இருக்கு, ஒரு 1 lakh வரைக்கும்லாம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுல நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, தாராளமா பை பண்ணலாம். இப்போ ஒரு 5 வருட காலத்திற்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனாலிசிஸை ஒரு புது கார் வாங்குறப்பவும் டெமோ கார் வாங்குறப்பவும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு டாடா ஆல்ட்ரோஸ் புதுசா வாங்குறப்ப 12.5 lakhs ஆன் ரோட் பிரைசிங்னு வரப்போ, நான் டெமோ காருக்கு போனேன்னா வெறும் ஒரு 6 மாதம் ஒரு 10,000 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் ஆகி இருக்கிற கார் நமக்கு 2 லட்சம் பெனிஃபிட் வரைக்குமே கிடைக்குது. அப்போ இனிஷியலா நமக்கு இங்க சேவிங்ஸ் அதிகம் தான். ஏன்னா 10 to 30,000 கிலோமீட்டர் கிளாக்கின் ஆகிறப்போ பெரிதான தேய்மானம் இருப்பதில்லை. ரீசேல்னு பார்க்குறப்போ நியூ காரோட டிப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல 1.8 lakhs வரைக்கும் குறையலாம். இதுவே நீங்க ஒரு டெமோ கார் போறீங்கன்னா 2.3 lakhs வரைக்கும் அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ அப்படின்றது குறைக்கப்படுது. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் டேட்டா வச்சு நான் சொல்றேங்க. ஆஃப்டர் 5 years புது ஆல்ட்ரோஸோட ரீசேல் வேல்யூ இப்போ இருக்கிற மார்க்கெட் டேட்டா வச்சு அனலைஸ் பண்றப்போ 12.5 lakhsக்கு வாங்கின புது கார் 6.2 lakhsக்கு போகும். வேற 10.5 lakhsக்கு வாங்கின ஒரு டெமோ கார் 5.6 lakhsக்கு போகுது. அப் ஃப்ரண்ட் சேவிங்ஸை வச்சு பார்க்குறப்போ நாளைக்கு நீங்க காரை ரீசேல் பண்ணினாலும் 70,000 to 1 lakh வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா, ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன், டொயோட்டா போன்ற கார்களை டெமோல வாங்குறப்போ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ரொம்பவே ப்ராப்பரா டெமோ கார்ஸை மெயின்டைன் பண்ற பிராண்ட்ஸ்னு பார்க்குறப்போ இந்த பிராண்ட்ஸ் அதுல லிஸ்ட் ஆகியிருப்பாங்க. இந்த 3 பிராண்ட்ஸ்ல டெமோ கார்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நீங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். இப்போ ரீசேல் வேல்யூ பத்தி பேசலாம். இது பிராண்டோட ட்ரஸ்ட், ரிலையபிலிட்டி அண்ட் சர்வீஸ் குவாலிட்டியை பொறுத்து தான் இந்த 3 ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் உருவாகுது. இதுல ஆப்வியஸ்லி முதல் இடத்துல மாருதி சுசுகி நிறுவனம் தான் இருக்காங்க. 5 yearsக்கு அப்புறம் 60 to 65% ஆஃப் ரீசேல் வேல்யூ இந்த பிராண்டோட கார் வாங்குறப்போ நமக்கு கிடைக்குது. இதுக்கு ஈக்குவலா இருப்பது டொயோட்டா நிறுவனம். இனோவாவோட கதையே தனிதான். பழைய இனோவா ஆட்டோமேட்டிக் எல்லாம் அப்ப என்ன பிரைஸ்க்கு வாங்கினாங்களோ இப்போ அதே எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வித்துட்டு இருக்காங்க. காரணம் டொயோட்டா பிராண்டோட லாங் புல்லட் ப்ரூஃப் டியூரபிலிட்டி. 65 to 70% ரீசேல் வேல்யூ
5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிராண்ட்ல நீங்க கார் வாங்குறப்போ கேரண்டீட். அடுத்து ரெண்டாவது Hyundai மாடரேட் ரீசேல் வேல்யூங்க 55 to 60% இருக்கும். நான் இங்க சொல்றது எல்லாமே 5 இயர்ஸ் டைம் ஆஃப் ஸ்பேன்ல நீங்க கார்களை வித்தா கிடைக்கிற வேல்யூஸ்ங்க. டீசென்டான சர்வீஸ் அண்ட் ரீசேல் நெட்வொர்க் இங்க Hyundaiல நமக்கு கிடைக்கும். மூன்றாவது மஹிந்திரா ஒரு சில மாடல்ஸ் நல்ல ரீசேல் வேல்யூ கொண்டதா அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் XUV700 மஹிந்திரா ஸ்கார்பியோ N போன்ற நியூ ஜென் கார்ஸ்க்கு ரீசேல் வேல்யூ மார்க்கெட்ல நல்லாவே கிடைக்குது. பட் மஹிந்திராவோட பெட்ரோல் கார்ஸ்க்கு ரீசேல் வேல்யூ ரொம்பவே குறைவுதாங்க. புதிய EV மாடல்ஸோட ரீசேல் வேல்யூ பத்தி எல்லாம் இப்போ பெரிதா நம்மளால யூகிக்க முடியல. டெஃபினட்டா ஒரு 5 இயர்ஸ் ஆகணும், அப்பதான் EVக்கு ப்ராப்பரான ஒரு ரீசேல் வேல்யூ கிடைக்கும். மஹிந்திராக்கு அடுத்து டாடா தாங்க. டாடாவோட ரிலையபிலிட்டி அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி கன்சர்ன் தான் இன்னைக்கு இந்த பிராண்டோட ரீசேல் வேல்யூவை இந்த அளவுக்கு குறைச்சிருக்கு. ஸ்ட்ராங் அண்ட் சேஃப்டி ரீதியான கேள்விகள் எப்பவுமே இல்லைனாலும் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த டாடா கார்களோட ரீசேல் வேல்யூன்னு பார்க்கறப்போ 5 வருடம் கழித்து 45 to 50% வரைக்கும் இருக்கும். ஃபைனலா Volkswagen and Skoda இவங்க இந்த இடத்துல இருக்க காரணம் அவங்க பிரதானமா டர்போ பெட்ரோல் கார்ஸ் மட்டும் விற்பது தாங்க. ஃபியூவல் எஃபிஷியன்சி கம்மி அப்படின்றதால யூஸ்ட்ல பெருசா பீப்புள் அதை வாங்குறது இல்ல. பட் வர்த்தான யூஸ்ட் கார் தரமான குவாலிட்டியோட வாங்க நினைச்சா Volkswagenோட Virtus, டைகூன், ஸ்கோடாவோட குஷாக் அண்ட் ஸ்லாவியா கண்டிப்பா ஒரு பெட்டரான பையா இங்க இருக்கத்தான் செய்யும். பட் மைலேஜை மட்டும் நீங்க கம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மைலேஜ்ல பெருசா பிரச்சனை இல்லைன்னா தாராளமா இந்த பிராண்டை நீங்க ப்ரிஃபர் பண்ணி கார் வாங்கலாம். தென் இன்னும் ஒரு விஷயம் அவங்களோட ரீசேல் வேல்யூவை குறைச்சிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட DSG இருக்கு இல்லைங்க, அந்த டாப் ஆஃப் த லைன்ல கிடைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெர்ஷன், அதுல இருக்கக்கூடிய லாங் டர்ம் ரிலையபிலிட்டி இஷ்யூ, தென் கூடவே ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டுங்க. இதுவும் பீப்புளை இந்த பிராண்ட் காரை யூஸ்ல வாங்க யோசிக்க வைக்குது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 35 to 50% தான் இந்த Volkswagen Skoda பிராண்டோட ரீசேல் வேல்யூவா அமைஞ்சிருக்கு. டெமோ கார்ஸ் வாங்குறப்போ கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயம், ஓடோ ரீடிங்ஸ்ல நீங்க பெருசா பிராண்ட்ஸ் டேம்பர் பண்றது இல்லைங்க. ஸோ ஒரு 20K ஓடி இருந்துச்சுன்னா அதை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். சர்வீஸ் ஹிஸ்டரியை செக் பண்ணுங்க. மேஜர் ஆக்சிடென்டல் ஆர் மெக்கானிக்கல் ரிப்பேர்ஸ் எதுவும் ஆகியிருக்க கூடாது. மல்டிபிள் பெயிண்டிங் ஒர்க், தென் டென்ஸ், தென் வண்டி டிரைவ் பண்றப்போ ஜர்க் இல்ல ஒரு டிஃபரெண்டான ஃபீல்ல இருந்துச்சுன்னா ஒரு தெளிவான டெக்னீஷியனை கூட கூட்டிட்டு போய் செக் பண்ணி வண்டியை எடுங்க. கார்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டீல் அண்ட் வீல்ஸ்னு யோசிக்க முடியாது. ஒரு ஃபேமிலியோட ட்ரீம்ங்க. அது பல ஜேர்னிஸ் அண்ட் மெமரிஸை நம்ம வாழ்க்கையில அது உருவாக்கி கொடுக்கும். ஸோ டெசிஷனை கேர்ஃபுல்லா எடுங்க. இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் ஒரு டெமோ கார் வாங்கியிருந்தா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பை.